ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். திடீர்னு நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங் வந்துச்சுன்னா டக்குன்னு செய்யக்கூடியது, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஹல்வா டைப்பில் தான் இருக்கும், ஆனால் நம்ம பால்லாம் ஊற்றி செய்கிறதுனால நான் ஸ்வீட்டுன்னு பேர் வச்சுட்டேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. வானல் வச்சுட்டு நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் நம்ம நான் ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் மைதா எடுத்திருக்கேன். நான் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் நான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த நெய்யில் போட்டு மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி வச்சுருக்க பாலை இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது பாலோட இந்த மைதாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் பொழுது அது நல்லா அப்படியே ஒரு மாதிரி திக்காக வரும். இப்போ இந்த பால் கூடவே நான் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தனியாக கலர் அந்த அளவுக்கு வரல. நீங்கள் தனியாக குங்குமப்பூவை சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டிங்கன்னா கலர் இன்னுமே நல்லா சூப்பராக வந்திருக்கும். நான் அப்படியே டேரெக்டாக தான் சேர்த்துட்டேன், அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. எந்த கப்பால் நான் மாவு அளந்தனோ அதே கப்பால் சுகர் டபுள் மடங்கு நான் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போது நெய்யெல்லாம் இந்த மாவு நல்லா உறைஞ்சிடுச்சு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஹல்வா டைப்பில் அப்படியே உருண்டு வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நம்ம இறக்கணும்னா நம்மளோட இந்த மைதா ஸ்வீட் ரெடி ஆகிடும். உடனே செஞ்சிடலாம். இதுக்கு பதம் எதுவுமே தேவை கிடையாது. ஈஸியாக செய்யக்கூடியது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக முந்திரியோ இல்லை பாதாமோ ஏதோ இருந்ததுன்னா கட் பண்ணி இதில் சேர்த்துக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி பாதாம் தான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒட்டாமல் வரும் பாருங்கள் ஒரு ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்வீட் இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். அப்படியே நீங்கள் கரண்டியில் எடுத்து பவுலில் போட்டிங்கன்னா அழகாக அப்படியே விழும். கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சுட சுட சூப்பராக நம்மளோட மைதா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.